அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இறைவனின் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு வருவதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதிலே முதலாவது, இன்னல் மலாயிகத லா ததுகுலு பைத்தன் ஃபீஹி கல்புன். எந்த வீட்டில் நாய் வளர்க்கப்படுகிறதோ, எந்த வீடுகளில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது, இன்னல் மலாயிகத லா ததுகுலு பைத்தன் ஃபீஹி சூரத்துன். எந்த வீட்டில் உருவப்படங்கள் ஃபோட்டோக்கள் இருக்கிறதோ அந்த வீடுகளிலும் இறைவனின் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைவதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மூன்றாவது, லா தஸ்ஹபுல் மலாயிகத்து ரிஃப்கத்தன் ஃபீஹா ஜரசுன். மலக்குகள் சில வீடுகளோடு தோழமை கொள்வதில்லை. எந்த வீடுகளில் பெல் இருக்கிறதோ, மணி இருக்கிறதோ அந்த வீடுகளோடு மலக்குகள் தோழமை கொள்வதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் மலாயிகத லா ததுகுலு பைத்தன் ஃபீஹி பௌலுன் முன்தகியுன். எந்த வீட்டில் சிறுநீர் தேக்கி வைக்கப்படுகிறதோ, முறையாக சுத்தம் செய்யப்படாமல் சிறுநீர் தேக்கம் எந்த வீட்டில் இருக்கிறதோ, துர்வாடை எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீடுகளில் இறைவனின் ரஹ்மத்துடைய மலக்குகள் இறங்குவதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஐந்தாவது, இன்னல் மலாயிகத லா ததுகுலு பைத்தன் ஃபீஹி ஜுனுபுன். ரஹ்மத்துடைய மலக்குகள் சில இடங்களில் வருவதில்லை. எந்த இடத்தில் குளிப்பு கடமையாக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த கடமையை நிறைவேற்றாமல் இருக்கும் வரையிலும் அவன் இருக்கும் இடத்தில், அவன் இருக்கும் வீட்டில் ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல் மலாயிகத லா தஹ்துரு ஜனாஸத்தல் காஃபிர். இறை மறுப்பாளனுடைய மையத் இருக்கும் இடத்தில், ஜனாஸா இருக்கும் இடத்தில் மலக்குமார்கள் ஹாதிராகுவதில்லை, இறங்குவதில்லை என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏழாவது இடம், இன்னல் மலாயிகத லா தன்ஸிலு அலா கௌமி ஃபீஹி முகாத்திஉர் ரஹ். யார் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் இருக்கும் இடத்தில் ரஹ்மத்துடைய மலக்குகள் இருப்பார்கள். யார் உறவுகள் வேண்டாம் என உறவுகளை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இறங்குவதே இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எட்டாவது, லா தஸ்ஹபுல் மலாயிகத்து ரிஃப்கத்துன் ஃபீஹா ஜல்ஜல். கூச்சல் குழப்பம் இருக்கும் இடத்தில், சப்தம் அதிகமாக இருக்கும் இடத்தில் ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவதில்லை. அமைதி நிலவும் இடங்களில் மலக்குகள் வருவதற்கு பிரியப்படுவார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒன்பதாவது, மன் அகல மின் ஹாதிஹி ஷஜரா யஅனி அஸ்ஸூம் ஃபலா யக்ரபன்ன மஸ்ஜிதனா. பூண்டு சாப்பிட்டு விட்டு நீங்கள் பள்ளியின் பக்கம் வர வேண்டாம். காரணம், அந்த பூண்டினுடைய வாடையினால் மலக்குகள் வர பிரியப்படுவதில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பத்தாவது இடம், இன்னல் மலாயிகத லா ததுகுலு பைத்தன் ஃபீஹி ஜில்துன் நமீர். சிறுத்தையின் தோல் எந்த வீட்டில் இருக்கிறதோ, விலங்குகளுடைய தோல் எந்த வீட்டில் மாட்டப்பட்டுள்ளதோ அந்த வீடுகளிலும் இறைவனின் ரஹ்மத்துடைய மலக்குகள் வர பிரியப்படுவதில்லை என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.